Hello students, 10th Maths second midterm top most important 8 mark question, 5 mark question, 2 mark questions. So 8 marks geometry graph என்னென்ன sumsலாம் பார்க்கணும். மற்ற 5 marksல எந்தெந்த 5 marksலாம் வந்து கம்பல்சரி உங்களுக்கு செகண்ட் மிட்டம்க்கு கேட்கறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்கு. 2 மார்க்ஸ்ல எந்தெந்த சம்ஸ்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின் அப்படின்றத நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 50 அவுட் ஆஃப் 50 எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் மிட்டம் டெஸ்ட் 2022, 23, 24 இந்த 3 இயர்ஸில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நடந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பர் கலெக்ஷன் எடுத்து அதில் காமனா கொடுத்திருந்த அந்த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் அது போக இந்த செகண்ட் மிட்டம்கான போர்ஷன்ல பப்ளிக்ல 2024லயும் 2025 மார்ச்லயும் என்னென்ன சம்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருந்தாங்க அதோட இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொன்ன குவார்ட்டர்லியை இம்பார்ட்டன்ட் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் நம்ம சொன்ன குவார்ட்டர்லியில இம்பார்ட்டன்ட் சொன்னதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம சொன்ன கொஷின்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சேனலோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். போர்ஷன் மேக்ஸோட போர்ஷன் செகண்ட் மிட்டம்கான போர்ஷன் என்னன்னு பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். வாங்க 10th மேக்ஸ் செகண்ட் மிட்டம்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சாப்டர் 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.16, 3.17, 3.18, 3.19 இந்த 4 எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ 3.16 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப். ஸோ குவாட்ரேட்டிக் கிராஃப்ல உங்களுக்கு 8 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ்க்கு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் 3.16ல கொஸ்டின் நம்பர் 1ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இருந்து 6th சப்டிவிஷன் வரையும் ஒரு 6 சம்ஸ் இருக்கு. ஸோ இந்த 6 சம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இல்லை நான் வந்து செகண்ட் சம்ல இருந்து 8th சம் வரையும் பார்க்க போறேன் அப்படின்னா அந்த மாடல் வந்து உங்களுக்கு 2, 3, 4, 5, 6, 7, 8 ஸோ 2ல இருந்து 8 வரையும் உள்ள சம்ஸ் ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஒன்று கொஸ்டின் நம்பர் 1ல இருக்க எல்லா சப்டிவிஷன் பாருங்க. அப்படி அது பார்க்கல அப்படின்னா இன்னொரு மெத்தடு 2ல இருந்து 8ல வரையும் இருக்க சம்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 மெத்தட்ல இருந்து ஒரு சம் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 100% கேட்பாங்க. ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, நீங்க கொஸ்டின் நம்பர் 1ல இருக்கிற அந்த 6 சப்டிவிஷன் எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா எக்ஸாம்ஸ்ல அட்டன் பண்ணலாம். அதே பேட்டர்ன்ல எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா 3.51 வந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1 பேட்டர்ன்ல இருக்கும். அதே மாதிரி 3.52, 53, 54, 55 இதெல்லாம் வந்து கொஸ்டின் நம்பர் 2ல இருந்து 8 வரையும் உள்ள சம்ஸ்க்கான மாடல். ஸோ நீங்க எந்த சம்ஸ் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல ரெண்டுமே பார்த்துக்க முடிஞ்சா கண்டிப்பா பார்த்துக்கோங்க. பப்ளிக்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது மேட்ரிசஸ்ல 3.17, 18, 19 இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் 5 மார்க்ஸ் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 3.71, 3.72, 3.73 எக்ஸசைஸில் 5 மார்க்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்த்தோன்னா 3.18ல கொஸ்டின் நம்பர் 2 and 3 இம்பார்ட்டன்ட். அதில் தேர்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3.19ல கொஸ்டின் நம்பர் 5, 11, 12, 13 இம்பார்ட்டன்ட். 13 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2 மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா 3.62, 3.63, 3.64, 3.66, 3.67, 3.68, 3.69, 3.70 இது எல்லாமே எக்ஸாம்பிள் சம்ஸ்ல 2 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2 மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா 3.17ல ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து 7th சம் வரையும், அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 சம்மே 2 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3.18ல கொஸ்டின் நம்பர் 1, 4, 6, 7, 8 இம்பார்ட்டன்ட். 3.19ல 1, 2, 4, 6 அதுக்கடுத்தது 7, 8, 9, 10 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதாவது 6ல இருந்து 10 வரையும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்ல. அதுக்கடுத்தது 4th சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியாமெட்ரியில ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி 8 மார்க் கொஸ்டின்ஸ். இது வந்து 4.4ல 12, 13, 14, 15, 16 இந்த 5 சம்ஸ்ல இருந்து ஒரு சம் கண்டிப்பா கேட்பாங்க. அதுல எக்ஸாம்பிள்ல 4.30, 4.31 இதுவுமே வந்து எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, ஸோ இது எல்லாமே 5 மார்க்ஸ்ல 8 மார்க்ஸ். 8 மார்க்ஸ்ல 4.30, 31 பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ்ல 4.4ல 12, 13, 14, 15, 16 பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பா 8 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு சம். அதே மாதிரி 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தாகரஸ் தியரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4.3ல ஃபர்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட், 4.4ல ஃபர்ஸ்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள்ல 4.25
4.24, 4.27, 4.28 இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ்ல எக்ஸசைஸ்ல அண்ட் எக்ஸாம்பிள்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 6th சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரியில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிளில் 5 மார்க் கொஸ்டின் சொல்கிறேன். 6.21, 6.22, 6.27, 6.28, 6.30, 6.31, 6.32, 6.33 இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ்ல வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். எக்ஸசைஸ்ல 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 6.2ல 3, 5, 6, 6.3ல 2, 3, 4, 5, 6, 6.4ல 1, 2, 3, 4, 5. எக்ஸாம்பிள் 2 மார்க்ஸ்ல 6.19, 20, 26 பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ்ல 2 மார்க்ஸ்ல 6.2ல கொஸ்டின் நம்பர் 1 and 2, 6.3ல கொஸ்டின் நம்பர் 1. ஸோ 6.3யும் 6.4ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. 7th சாப்டர் மென்சுரேஷனை பொறுத்த வரையும் எல்லா எக்ஸசைஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் லாஸ்ட்ல அந்த 7.3, 7.4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் 5 மார்க்ஸ் அதிகமாக கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 5 மார்க்ஸ் சம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 7.14, 23, 24, 25, 26, 27, 29 இது எல்லாமே எக்ஸாம்பிள்ல 5 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ்ல 5 மார்க்ஸ்ல 7.1ல 1, 2, 5, 6, 8, 7.2ல 1, 2, 3, 4, 9, 10, 7.3ல 1, 2, 4, 5, 7.4ல 1, 2, 3, 4, 6, 7, 8 இதெல்லாம் 5 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ்ல. 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ்ல 7.1, 7.2, 7.3, 7.6, 7.8, 7.9, 7.10, 7.12, 7.13, 7.15, 7.19, 7.20 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ்ல 2 மார்க்ஸ்ல 7.2ல கொஸ்டின் நம்பர் 6, 7, 8 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்தது 8th சாப்டர் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்காது, இருந்தாலும் நிறைய ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி டெஸ்ட் நடக்கும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 8th சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 8.19, 8.24, 8.27, 8.29, 8.28, 8.30, 8.31 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். எக்ஸசைஸ்ல 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா 8.2ல கொஸ்டின் நம்பர் 5, 8.3ல 7, 8, 9, 8.4ல 6, 7, 8, 9 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2 மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா 8.2ல எக்ஸாம்பிள் 8.2, 8.1, 8.3, 8.20, 8.21, 8.22, 8.18, 8.26, 8.32, 8.15 இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 8.3ல 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். 8.3ல 1, 2, 4, 10, 8.4ல 1, 2, 3, 4, 5, 8.1ல 1, 2, 3, 7, 8.2ல 1 and 2. ஸோ மிட்டம்கான போர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 7th சாப்டர் வரை தான் மேக்ஸிமம் வரும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு ப்ராபபிலிட்டியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் டெக்ஸ்ட் புக்ல உங்களுக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th சாப்டர் டிசம்பர் மந்த்துக்கான போர்ஷன்ல தான் கேட்டிருக்காங்க. ஆனாலும் மந்த்லி டெஸ்ட் உள்ள பிள்ளைங்களுக்காக நான் 8th சாப்டரும் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்த்தது முழுக்க முழுக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட், அதாவது 2022, 23, 24 இந்த இயர்ல ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதாவது செகண்ட் மிட்டம்ல இம்பார்ட்டண்டா வந்த கொஷின்ஸும் இந்த வருஷம் வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்க கொஷின்ஸும் சொல்லியிருக்கேன். பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல 2024, 25ல இந்த போர்ஷன்ல இருந்து எந்தெந்த 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்லாம் அதிகமாக வந்து பப்ளிக் கேட்டிருந்தாங்க அதையும் சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாவே இது பப்ளிக்லயுமே வந்து உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுங்க. சேனலோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.